சாண்ட்ரா கிட்ட கன்வின்சிங்கான பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா அவங்க இருக்கலாம். அவங்க இதான் சாக்குன்னு போய் இந்த குழந்தை மாதிரி இந்த ஒப்புக்கு சப்பு சண்டை ஒண்ணு இருக்குல்ல. ஐயோ சண்டையே அந்த ஒப்புக்கு சப்பான்னு சொன்னதுனால தானா? சரி ஓகே. ஒப்புக்கு சப்பான கேப்டன் சொல்லிட்டதுனால நீங்க வேற இதுல என்னன்னா அவங்க கடைசியா கொளுத்தி போட்ட வார்த்தை தான். தம்பி நீங்க மட்டும் வந்து இந்த வீக்கெண்ட்ல இதை அட்ரஸ் பண்ணல. நீங்க ஒரு கண்ணு இருக்குல்ல அத சடக்குன்னு மூடிடுங்க அப்படின்னு. இந்த சீசன் ஆரம்பிச்சு நீங்க செஞ்ச அத்தனை விஷயத்துக்கும் நான் என்னுடைய ஒரு கையை எடுத்து 2 கை எடுத்து இப்படி மூடிக்கிட்டா ஒரு கண்ணை நான் அதையே பண்ணல. என்ன நண்பனின் மனைவி என்னென்னலாம் பேச முடியுமோ அவ்வளவு கான்பிடென்ட். இதுல எப்படின்னா விஜய் சேதுபதிக்கு வைரல் வார்னிங். என்னது இதெல்லாம் வீக்கெண்ட் அட்ரஸ் ஆகல சேது சார் கேக்குதா அப்படின்ற மாதிரி இருந்தது சார். அப்ப இப்ப கேட்போம், அதாவது பார்வதியை சொன்னார்ல, இதே விஜய் சேதுபதி வந்து போன வாரம் சொன்னார், பார்வதி வந்து எனக்கே இவர் வந்து விக்ரமுக்கு சப்போர்ட்னு சொல்லி எனக்கே ட்விஸ்ட் வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னார்ல. அதே மாதிரி இதை சொல்லியே சாண்ட்ராவை கண்டிப்பாரா? அதுனே நீங்க பிக் பாஸே நீங்க வார்ன் பண்றீங்க, அப்பனா அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணணும்னு எங்களை நீங்க தூண்டுறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராங்கா கேட்பாரா? நீங்க அட்ரஸ் பண்ணுங்கன்னு தூண்டுறீங்களான்னு கூட வேணாம். அத அப்படி அதுக்கு பாத்தீங்களா நான் இப்ப பேசுனதுதான் நீங்க அட்ரஸ் பண்ணீங்க. இவங்க ஒண்ணு வந்து அதுக்காகவே அதை மொக்க பண்ணணும்னு தான் நினைப்பாங்க. ஆனா நம்மால் வந்து மொக்க பண்ற அந்த ஆங்கிள் எல்லாம் விட்டு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் பார்வதி டாஸ்க் பண்ணாத போது கேட்காத அவரு, திவாகர் பண்ணாத போது கேட்ட அவரு, சாண்ட்ரா பண்ணாத போது அந்த டிரெஸ் எடுத்து போடுறதுல அவ்வளவு ஈகோ ஆட்டிடியூட் என்ன, அவ்வளவு திமிர் என்ன, ஒரு யூனிட்டி ஆஃப் த கேம். அதான் அப்படி சொல்லியும் அதை உடனே செய்யணும்ன்ற அவசியம் என்ன? இந்த லெவல்ல போயிட்டு இருக்கிற சாண்ட்ராவுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கேம்ல வர்த்தெடுக்கிற மாதிரி ஒரு சீனை வைக்கலன்னா நல்லா இருக்காது. ஆனா நீங்க என்னுடைய பாயிண்ட் என்னன்னா இது அவர் பண்ண மாட்டாரு. ரொம்ப பெரிதளவுல வந்து சாண்ட்ராவை வந்து உங்களுக்கு இது தப்பா தெரியலையா? அது என்ன மாதிரியான கேம் சொல்லுங்க சாண்ட்ரா? அது என்ன மாதிரியான புரிதல் எனக்கு புரியலையே. ஒரு விதத்துல நீங்க பண்ணது வந்து வன்மத்தின் வெளிப்பாடா தானே இருக்கு. இந்த மாதிரியான செயல் நான் உங்ககிட்ட நிச்சயம் எதிர்பார்க்கல அப்படின்னு இவங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருப்பாங்க. உட்காருங்க அப்படின்ட்டு போயிடுவாரு. அவ்வளவுதான். வேற என்ன பண்ண போறாரு அவரு? இது போன வாரம் மாதிரி பார்வதி திவாகரை உரிச்ச மாதிரி உரிச்சிருவாரு அவரு. இல்ல கேக்குறேன். அதோட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கட்டும் பிரதர். அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கட்டும். வேற லெவல் வயலன்ஸ் ஆகி போயிடும். நீங்க பேசுறீங்க சார் ஏதோ அமைதியா இருக்காருன்றதுக்காக சைலன்ஸ் சார் தான் 4 வீக்ஸ் கூட்டு போவீங்கன்னு சொல்லி உள்ள விட்டீங்க. அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. உள்ள போன முதல் நாள் வந்ததுதான் ஒரே ஒரு ப்ரோமோ கண்டென்ட். அதுக்கப்புறம் பொறுமையா இருக்கிற கண்டென்ட் எங்க திரும்பினாலும் வந்துகிட்டு இருக்கு.